ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் ஃபாத்திமா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் விண்வெளிக்கு போன மனுஷங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்போம். அங்கே போன நாய்களை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விண்வெளிக்கு போன ஒரு பூனையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த பூனையை எப்படி விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக தேர்வு செஞ்சாங்க, எதுக்காக தேர்வு செஞ்சாங்க, அந்த பூனை பத்திரமா விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பி வந்துச்சா, அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாருடைய மனசையும் கலங்க வைக்கும். வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் 1950s லாஸ்ட்ல இருந்தே விலங்குகளை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில போட்டி போட்டு முனைப்போட செயல்பட்டு இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூனைகளை விண்வெளிக்கு அனுப்பி பூனைகள் விண்வெளிக்கு பயணம் செய்யறப்போ அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக திட்டமிட்டு இருந்தாங்க. ஒரு பூனை ஸ்பேஸ் ஃபிளைட்ல பறக்கும்போது அதோட நரம்பு மண்டலம் எப்படி செயல்படுதுங்கிறத கண்டறிஞ்சு அது போலவே மற்ற உயிரினங்களோட நரம்பு மண்டலம் செயல்படுங்கிறத தெரிஞ்சுக்கிறதே இந்த ஆராய்ச்சியோட நோக்கம். அதுக்காக பாரிஸ் சிட்டி தெருக்கல்ல இருக்கிற 14 பூனைகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு விண்வெளிக்கு பயணம் செய்யற பயிற்சிகளை கொடுத்தாங்க. அந்த 14 பூனைகளையும் அவங்களுடைய விண்வெளி பயணத்துக்காக சின்ன கேப்சூல்ல அடைச்சி 0 லெவல் கிராவிட்டியில அவங்க எப்படி சர்வை பண்ணணுங்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணாங்க. இந்த பரிசோதனைக்கெல்லாம் மற்ற பூனைங்க ஒத்துக்காம இருந்தப்போ எல்லா பரிசோதனைக்கும் அமைதியா ஒத்துழைச்சி விண்வெளி பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவதான் நம்ம ஃபெலிசெட். ஃபெலிசெட்டுங்கிறது இவளோட பேரு. இவ ஒரு கருப்பு வெள்ளை நிற பெண் பூனை. ஃபெலிசிட்டுங்கிற இந்த பேரை இவ ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த அப்புறமா மீடியாக்காரங்க இவளுக்கு வச்சாங்க. இதுல காட்டியிருக்கிறதுலாம் இது இவளோட இமேஜ் இல்லை, இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ட்ரைனிங்கையும் ப்ராப்பராக முடிச்ச நம்ம ஃபெலிசிட் ஸ்பேஸுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா. 1963 அக்டோபர் 18 அல்ஜீரியாவில் உள்ள ஹமாகர்ங்கிற இடத்துல இருந்து வெரோனிக் ஏஜிஓங்கிற ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டா. அவ பூமியிலிருந்து சுமார் 157 கிலோமீட்டர், அதாவது 97 மைல்கள் உயரத்திற்கு போனா. அங்க அவ விண்வெளியில 5 நிமிஷம் 0 கிராவிட்டியில இருந்தா. அதுக்கப்புறம் அவ இருந்த கேப்சூல் பூமிக்கு திரும்பிச்சு. அவளும் வெற்றிகரமா உயிரோட பூமிக்கு திரும்பினா. மொத்தமா அவளுடைய விண்வெளி பயணத்திற்கான நேரம் 15 நிமிடங்கள் தான். விண்வெளி பயணத்தின் போது பூனைகளோட நரம்பு மண்டலம் எந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் அவளுடைய மண்டைக்குள்ள நிறைய எலக்ட்ரோடு கருவிகளை பொருத்தியிருந்தாங்க. எலக்ட்ரோட்ஸ்ங்கிறது மனுஷ உடம்புல உள்ள சிக்னல் மூலமா கிடைக்கிற சின்ன சின்ன மாற்றங்களையும் கண்டறியறதுக்கு அது உதவும். அந்த எலக்ட்ரோட் மூலமா அவ மூளையில இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் உயிரினங்கள் விண்வெளியில பறக்கும் போது அவங்களுடைய நரம்பு மண்டலம் எப்படி செயல்படுங்கிறத கண்டறிய பெரிய உதவியா இருந்துச்சு. விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்த அப்புறமும் அவன் உடம்புல பொருத்தப்பட்ட எலக்ட்ரோட்ஸ் கருவியின் மூலமா அவளுடைய சுவாசத்தையும் அவளுடைய இதய துடிப்பையும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். 2 மாசம் தீவிர ஆய்வுக்கு அப்புறமா ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பரிதாபமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னா, அவளை கருணை கொலை செஞ்சு நெக்ராப்சி பண்ணி அவளுடைய பிரெயினை இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணுங்கிறது தான். நெக்ராப்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஹியூமன் அட்டாப்சி மாதிரி அனிமல்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்மார்ட்டம். அந்த முடிவின்படி ஃபெலிசிட்டை கருணை கொலையும் பண்ணிடுறாங்க. ஃபெலிசிட்டை கருணை கொலை பண்ணிட்டாங்கிறத படிக்கிறப்போ எனக்கு மனசு ரொம்பவே பாரமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இவளுடைய மிஷன் சக்ஸஸாக இருந்தாலும் பிற்காலத்தில் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில் இவளை எல்லாரும் மறந்துட்டாங்க, இவளுடைய தியாகத்தையும் மறந்துட்டாங்க. மனுஷங்களோட விண்வெளி பயணத்துக்கு ஃபெலிசிட்டோட ஆராய்ச்சி முடிவுகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. விண்வெளிக்கு பயணம் செஞ்சு வெற்றிகரமாக திரும்பிய முதல் உயிரினங்கிற பெருமை நம்ம ஃபெலிசிட்டையே சேரும். தொடக்க காலகட்டத்தில் மக்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் அவளுடைய பங்களிப்பை மறந்தாலும் பிற்காலத்தில் அவளை ஞாபகம் வச்சு கௌரவிக்கணும்னு நினச்சாங்க. 2017ஆம் ஆண்டு அவளுக்காக மக்கள் திரண்டு நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு சிலை நிறுவனம்னு நினைச்சாங்க. அதன் தொடர்ச்சியா 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18 பிரான்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் யூனிவர்சிட்டியில ஃபெலிசிட்டுக்காக 5 அடியில ஒரு வெங்கல சிலை நிறுவியிருக்காங்க. ஒரு குளோப் மேல ஃபெலிசிட் உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அவளுக்கு ஆஸ்ட்ரோகேட்ங்கிற பெயரை கொடுத்து இன்னும் நினைவு கூர்ந்துட்டு வராங்க. அவளோட தியாகத்துக்கான அங்கீகாரம் 56 வருஷம் கழிச்சு அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஃபெலிசிட்டுக்கு நடந்தது தாங்க மனுஷங்களுக்கும். தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு அப்புறம் மறக்கடிக்கப்படுவாங்க. பிற்காலத்துல யாரோ வந்து அவங்கள ஞாபகம் வச்சு கௌரவிப்பாங்க. எது எப்படியோ ஃபெலிசிட்டோட தியாகம் மறக்கக்கூடியது இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பூனைங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.